ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சிம்பிளான ஃபேஸ் பேக். ஃபேஸ் பேக்கு தேவையான ரெமடிஸ் உளுந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். இது கழுவிட்டு நான் ஒரு நாள் முன்னாடியே காய வச்சுடுவேன். நல்லா கழுவிட்டு ஒரு 2 கல்லில் கழுவி காய வைக்கணும். அதே மாதிரி அரிசி, எந்த அரிசி இருந்தாலும் சரி 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இதுவும் கழுவிட்டு காய வச்சுக்கோங்கன்னா ஒரு 2-3 ஹவரில் காஞ்சி போகுது. நான் ஒரு நாள் ஃபுல் காய வச்சுட்டு இப்போ இது ரெண்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கின்னு வரேன். நான் இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. எனக்கு தேவையானது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இதை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் ஃபில்ட்ரு வச்சுட்டு இப்போ அரைச்சின்னு வந்த உளுந்தும் அரிசியும் நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கோம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா நான் வேறு கழுத்துக்கும் நெக்குக்கும் மிச்சது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா நைஸாக அரைச்சாலும் நம்மளுக்கு அந்த கொரன்னு இருக்கும். அதனால இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசியும் உளுந்தும் நான் ஜலிச்சு எடுத்துருக்கிறேன். அரிசி உளுந்து நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குவீங்க. இது கூட நம்ம சேர்க்க வேண்டியது, நீங்கள் ரோஸ் வாட்டர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு முக்கியமானது இதில் நம்ம முகத்தில் இருக்க அந்த சன் டேனில் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு நான் பச்சை பால் எடுத்துக்கிறேன். காய்ச்சின பால் வேண்டாம், பச்சை பால் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு பேக் போல் நம்மளுக்கு இருக்கணும். ரொம்ப டைட்டாக கூட இருக்கக்கூடாது, கெட்டியாக கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இது 3 அரிசியும் உளுந்து அடுத்து பால் நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டும் பண்ணி கொடுக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அரிசியும் உளுந்து பால், இது 3 பொருளை நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணி நல்லா ஒயிட்டும் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் உளுந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு 10ல் பால் ஜாஸ்தி சேர்த்துட்டேன். நான் இப்போ இது ஒரு பேக் போல் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பேக் போல் ரெடி பண்ணிட்டேன். நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இது நான் முகத்துக்கு கழுத்துக்கு எல்லாம் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு குளிக்கும் போது உங்கள் ஃபுல் பாடியை நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா கண்டிப்பாக இதே மாதிரி அரிசியோ உளுந்தோ ஒரு 4-5 டீஸ்பூனு, ரெண்டும் சேர்த்து 5 டீஸ்பூனில் 4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃபுல் பாடிக்கு இது ஃபுல் நம்ம சோப்பெல்லாம் போட்டு நம்ம ஃபுல் பாடி அப்ளை பண்ணி நம்ம குளிச்சு ஆகிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் உங்கள் பாடியில் இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் நார்மல் தண்ணியிலே வாஷ் பண்ணுறாங்க. அப்போ சோப் ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு தெரியும்னு பாருங்கள். வீக்லி நீங்கள் 2 டைம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் குளிக்கும் போது. இது ஃபேஸ்க்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்கள் முகத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். நம்ம சன் டேன்லேருந்து நம்ம முகத்தில் இருக்கிற டஸ்ட்டு அந்த கரும்புள்ளி எல்லாம் ஃபுல் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். நம்ம முகமும் நல்லா பிரைட்டாக நல்லா ஷைனிங்காக இருக்கும். அது இல்லாமல் நல்லா நம்மளுக்கு ஒயிட்டிங் பண்ணி கூட நல்லா பளிச்சுன்னு தெரியும் நம்ம முகம். இப்போ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் கையில் ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த கைக்கும் அந்த கைக்கும் வித்தியாசம் பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஒரு மசாஜ் இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஃபேஸ் கொடுக்கும்போது கூட ரொம்ப ஹார்டாக பண்ணக்கூடாது. நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா நம்ம ஸ்கின்னு அவ்வளோ ஒரு பிரைட்னஸாக நல்லா சூப்பரான ஒரு லுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு. ஏன்னா உளுந்து அரிசி இதெல்லாம் நம்மளுக்கு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது. பாலும் நம்ம இருக்கிற முகத்தில் இருக்க அந்த அழுக்கு எல்லாம் நம்மளுக்கு கிளியர் பண்ணி நம்மளுக்கு அது ஒயிட்டிங்கோ பண்ணி கொடுக்குது. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு 2 வாரம் கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணும்போது ஒரு நாள் நீங்கள் அப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் இந்த கைக்கோ டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். உங்களுக்கே தெரியும். அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். அது மாதிரி நீங்கள் தொடர்ந்து போட்டிங்கன்னா நம்ம ஃபேஸே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகும்போது மறுபடியும் அது மேலே லைட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி பால் ஒரு 2 ட்ராப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃபேஸ்க்கும் அப்படி தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.